அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. ஸோ இப்போ 26வது வருஷம் ஸ்ருதி ஹெர்பல் 26வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கோங்க. தொழில் முனைவோர்கள் கடந்த ஓராண்டு காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்காங்க. தொழில் முனைவோர் ப்ரோக்ராம் 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 2 விஷயங்களும் அடுத்த வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கு இல்லைங்களா? மிக சந்தோஷமான விஷயம். அதே சமயத்தில் இன்றைக்கி 13வது பேட்சில் யார் பேச வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்ச்செல்வி வந்திருக்காங்க உடுமலைப்பேட்டையிலிருந்து. அவங்க ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராடக்டை பற்றி அவங்க சொல்ல உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? பேர் தமிழ்ச்செல்விங்கம்மா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கருவேப்பிள்ளை பொடிங்கம்மா, முருங்கை இலையிலைங்க, ஆவாரம்பூ, பெரண்டை பொடிங்க மேம், முசுமுசுக்கி கீரைன்னு சொல்லுவாங்க மேம், கோவை தலைங்க, எல்லாம் அந்த சிங்கிள் பவுடராக பண்ணுறீங்க? தனித்தனி பவுடராகவும் சாதப்பொடியாகவும் பண்ணுறீங்க. ஓகே. மெயினாக தேங்காய் தோட்டத்தில் அந்த மரத்தில் நாங்களே போட்டு. நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க? எவ்வளோ ஏக்கர்மா வச்சுருக்கீங்க? 10 ஏக்கர் தென்னை தோப்புங்க மேம். 10 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்க. அந்த தென்னை மரத்துலேருந்து இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் தயார் பண்ணுறீங்க சுத்தமான முறையில். இதில் சல்ஃபர்லாம் போடுறீங்க? இல்லைங்க மேம், நாங்கள் வீட்டுக்கு எப்படி ஆட்டோமோ அதே மாதிரி நீங்களே உங்கள் மரச்செக்கில் ஆட்டி நீங்கள் தயார் பண்ணுறீங்க. குழங்குற மாதிரியே அதே எண்ணெய் தயார் பண்ணுறீங்க. அப்போ இந்த எண்ணெய் தாராளமாக நம்ம குடிக்கலாம். குடிக்கிறது, சமையல்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுத்தமான முறையில் பண்ணித்தரேன் இருக்கீங்க. அப்போ இது யாராவது கேட்டால் நீங்கள் அனுப்பி கொடுப்பீங்களா? அனுப்பலாங்க. எந்த ஊருக்கு வேணால் அனுப்பி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. சரி, அப்புறம் இந்த பொடியெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் எப்படி நீங்கள் என்ன நிழல் காய்ச்சலாக பண்ணுறீங்களா இல்லை? வீட்டுக்குள்ளே தான் காய போடுறோம். நிழல் காய்ச்சலாக பண்ணி பவுடர் பண்ணி பேக்கெட் போட்டு கொடுக்குறீங்க. மரங்களும் தோட்டத்து மரங்களில் மட்டும்தான். கருவேப்பிலையுமே பக்கத்து தோட்டத்துகளில் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. மருந்தடிக்காத அந்த கருவேப்பிலை பொடி தாங்க. சரி. கோவை இலைங்க, சரி, முசுமுசுக்கு கீரை, இதெல்லாம் சளிக்கெல்லாம் முசுமுசுக்கு கீரை ரொம்ப நல்லா கேட்கும். இவங்க கருவேப்பிலை பொடி, முசுமுசுக்கை, வேற என்னமா சொன்னீங்க? முருங்கை இலை, இதெல்லாம் ஆவாரம்பூ எல்லாம் அவங்க பெரண்டை எல்லாம் அவங்க தோட்டத்துல இருந்தே எடுத்து பண்றேன்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு கேமரா முன்னாடி நான் பேச மாட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நானே ஒரு கேள்வி பதில் மாதிரி இதை எடுத்துட்டேங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நான் அவங்ககிட்ட கேட்ட கேள்வியில் அவங்க சொன்ன பதிலெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2வது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 10 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சுருக்கோம் நாங்கள். அந்த 10 ஏக்கர் தென்னந்தோப்புலேருந்து வர்ற தேங்காயில், கொப்பரையில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம். சல்ஃபர்லாம் ஆட் பண்ணாமல் நாங்களே மரச்செக்கில் ஆட்டி அதை எடுக்கிறோன்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா, பேசுங்கன்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணி தான் முன்னாடி கொண்டாந்து நிற்க வச்சோம். ஆனால் அவங்களுக்கு ஒரு கூச்சம், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு கிராமத்துக்கே உரிய ஒரு நாணம் அப்படின்னு தமிழில் சொல்லணுன்னா நாணம். அது அவங்கள பேச முடியல. நீங்கள் கூட நில்லுங்க, என் கூட பேசுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்காக நானே உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எனிவே, தமிழ்ச்செல்விக்கிட்ட இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய், ஏன்னா இன்றைக்கி எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, சுத்தமானதும் கிடைக்கிது, கலப்படங்களும் கிடைக்கிது. ஆனால் நமக்கு எது சுத்தமானதுன்றது அவங்க சொல்லாத வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ இங்கே பேசுகிற நிறைய தொழில் முனைவர்கள் சொல்கிறது என்னென்னா, நானே பர்சனலாக பண்ணுறேன், நானே என் கையால் பண்ணுறேன், எங்கள் தோட்டத்திலேருந்து எடுத்து பண்ணுறேன், இப்படியெல்லாம் சொல்லும்போது கேட்குற நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்கெல்லாம் எங்கடா இருந்தாங்க இவ்வளோ நாள், நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்காம போச்சே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? எனிவே, சுத்தமான தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் தமிழ்ச்செடி தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி கருவேப்பிலை பொடி, முருங்கை பொடி, முசுமுசுக்கை பொடி, மெயினாக அவங்க சொன்னது முசுமுசுக்கை, கெமிக்கல் உரம் போடாத தோட்டங்கள்லேருந்து எடுத்து தயார் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ச்செல்வியோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ.